ஹாய் 2024 நம்ம சேலஞ்சிங்காக ஃபேஸ் பண்ணக்கூடிய சில ஹெல்த் கண்டிஷனில் இந்த ஒபிசிட்டி உடல் பருமன் வந்து ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சிருக்கு. இவ்வளோ நாள் இந்த உடல் பருமன் வந்து ஜஸ்ட் ஒரு கண்டிஷனாக தான் இருந்தது. இப்போ ரீசெண்டாக வந்து இது ஒரு கண்டிஷன் இல்லை, இது ஒரு நோயினே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சின்ன வயசு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஒபிசிட்டி வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே தான் இருக்குது. WHO கூட சைல்டுஹுட் ஒபிசிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப தீவிரமான சில ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டே தான் வராங்க. குழந்தைகளுக்கு அதிகமாக இந்த ஒபிசிட்டி வர்றதுக்கு வந்து முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனட்டிக் ரீசன்ஸாக இருக்கலாம், இல்லை ஹார்மோனல் இம்பேலன்ஸாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது மெடிக்கல் ரீசன்ஸாக இருக்கலாம், இல்லை சில ஃபுட் ஹேபிட்ஸ் அண்ட் செடென்டரி லைஃப் ஸ்டைல் கூட காரணமாக இருக்கலாம். இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஓடி ஆடி விளையாடாமல் ஒரே இடத்துல உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு மொபைல் ஃபோன்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா நாள் ஆக ஆக கண்டிப்பாக ஓவர் வெயிட் இஷ்யூஸ் வர ஆரம்பிக்கும். குழந்தைகள் வந்து சின்ன வயசில் ரொம்ப ஒல்லியாக இருக்கிறாங்க, நல்லா வெயிட் போடணும் அப்படின்றதுக்காக நிறைய எனர்ஜி ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்க. உங்கள் குழந்தைகளோட ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டில் தான் அவங்க இருக்கிறாங்களா அப்படின்றத ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா WHO வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைல்டுஹுட் ஒபிசிட்டி தான் ஒரு தீர்க்க முடியாத நோயாக வளரும் அப்படின்னு சஸ்பெக்ட் பண்ணுறாங்க. கிட்ஸுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஹெல்த்தியான டயட் பேட்டர்ன் அண்ட் எக்ஸசைஸை சொல்லி கொடுத்துடுவாங்க. இது அவங்களோட ஓவரால் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.